பார்வதி, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவ. என்னக்கா சொல்றீங்க? கொஞ்ச நாள்ல உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேனா? ஆமா, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட பப்ளிசிட்டி டிசைனர் அவரோட பொண்டாட்டிய சமையல் வேலைக்கு அனுப்பிடுவாரா? அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? பார்வதி, பொண்ணா பிறந்தவ கல்யாணம் முடிஞ்சதும் புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். பார்வதி, என்னாச்சு உனக்கு? நீ இப்படி பேசுறது உங்க அப்பாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், உயிரே விட்டுருவாரு. இது வீடு இல்ல, கோவில். காலம் பூரா இங்கேயே இருந்து அம்மாவுக்கு சேவை செய்யணும். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அப்படி சொல்லாத பார்வதி. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் அம்மாவும் பெரிய ஐயாவும் தேடி கொடுத்திருக்காங்க. நீ இப்ப போய் இப்படி சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? உன் கல்யாணம், உன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்த உன் அப்பா முகத்துல இப்ப சந்தோஷத்தை பாக்குற. அந்த சந்தோஷத்தை இல்லாம பண்ண போறியா? அவசரப்பட்டு இப்ப எந்த முடிவும் எடுக்காத, அப்புறம் எல்லாம் தப்பா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். பார்வதி, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. சரிப்பா. நல்லா பார்வதி, அம்மா, ரகுவுக்கு காஃபி கொடுமா. சரிங்கம்மா. உட்காரு. தலைய குனிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் தலையை நிமிந்து பாரு. அகிலாக்கா, ஆதி, இவங்க செலக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பார்வதி ரொம்ப வெக்கப்படுறாமா. ரகு, பார்வதி உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேடம். குட். Hey, congrats bro. Thank you. Congrats Raghu. Thank you sir. உட்காருங்க. பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில அமைய நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். You're lucky.
தேங்க்யூ சார். அப்படியே ரகுவை பார்வதிக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுருவோம். பார்வதி, ரகுவை பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு காரணம் இல்ல, பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. வெக்கத்துல பார்வதிக்கு வார்த்தையே வரல, அதான் தலை குனிஞ்சு உட்காந்துருக்கா. எதுக்கு இவ இவ்ளோ யோசிக்கிறா? ஒருவேளை மாப்பிள்ளைய பிடிக்கலையோ? விளையாடி பாப்போம். ஏன் பார்வதி, அதான் எல்லாரும் கேக்குறாங்கல்ல. பிடிச்சிருக்குன்னா தலையாட்டு, பிடிக்கலன்னா ஆட்டு. ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு. இப்படி அமைதியாவே இருந்தா எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லு பார்வதி. சம்பந்தம் நான் பார்த்திருந்தாலும் உன் விருப்பம்தான் முக்கியம். பார்வதி கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. அம்மா, சொல்லு பார்வதி. எனக்கு 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 இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லம்மா. அப்படி போடு. உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு கல்யாணம் வேணாம். கல்யாணமே வேண்டாமா? இல்ல உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்கப்பா. எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? சொன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. சுந்தரம், வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறது தப்பு தாமா. ஆனா இவள மாதிரி ஒரு பொண்ண வெட்டி கூறு போட்டாலும் தப்பு இல்லப்பா. பார்வதி, என்னாச்சு உனக்கு? ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்ற? வேணான்னு சொல்றான்னா மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு தானே அர்த்தம். வனஜா, எல்லாத்துக்கும் நீயா ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்காத. கொஞ்ச நேரம் பேசாம இரு. போதும், நிறுத்துங்க. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அதோட புத்தி அதை விட்டு போகாது. இவளுக்கு என் ரத்தத்தை கொடுத்து உயிர் பிச்சை கொடுத்தது தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.